வணக்கம். நான் உங்க சிஎம் மணியன் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சில பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கு, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அது பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா எப்படியுமே நீங்கள் வந்து பொதுவாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். கரெக்டான கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது, கரெக்டான சப்ளையர் கண்டுபிடிக்கிறது, கரெக்டான பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, மார்ஜின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்கள்ட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணுறது, எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வளர்ந்து வர பிஸ்னஸ் பர்சனுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போ நான் வேறு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்ஸ் போடுங்க, இது ஃபாலோ பண்ணுங்க, இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க, இவ்வளோ உங்களுக்கு நான் தலைவலி கொடுக்கக்கூடாது, இது வந்து உங்களோட பிஸ்னஸோடைய வளர்ச்சியை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும். இப்போ சின்ன லெவல் அப்படின்னு அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாருக்கெல்லாம் இது பொருந்தும்னு பார்த்தாலும் ஒரு 3 வகையான நபர்களுக்கு இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் பொருந்தும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், தெரியாமலே கூட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக சொல்லலாம். மொத்தம் 3 விதமான நபர்களுக்கு இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவர் நார்மலாக என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணிட்டு போட்டோம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவர். அந்த பிசினஸ்ல இன்னொரு வகை பிரிச்சிடறாங்க தனியா. யாருன்னு கேட்டீங்கன்னா, குட்ஸ் கேரேஜ் வெஹிக்கிள் ஃபாலோ வச்சிருக்கவங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க வந்து அது ஒரு வகை. 3வது வகை யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லி பேசியிருப்போம். நான் அந்த லிங்க் உங்களுக்கு இந்த கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னா 5 ஹெட் ஆஃப் இன்கம் பார்த்துருப்போம். சம்பளம் வாங்குறவங்க, ஒரு வருமானம் வச்சிருக்கிறவங்க, வீடு வாடகை கொடுறவங்க, இல்லாட்டி ஒரு இடத்த வாங்கி விற்கும் போது அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரதா இருக்கட்டும், இல்லாட்டி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் சொல்லி சொல்லுவோம். பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று பிசினஸ் பண்றோம், இன்னும் ப்ரொஃபஷன். இப்போ சார்ட் அக்கௌண்டன்ட், அட்வொகேட், டாக்டர், இன்ஜினியருங்கிறவங்க, இது ப்ரொஃபஷன். இதுல வரக்கூடிய அந்த ப்ரொஃபஷன் இருக்காங்களா, இது 3வது கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ 3 கேட்டகரி என்னன்னா, எனி பிசினஸ் பண்றவங்க, குட்ஸ் ஆர் கேரேஜ் வெஹிக்கிள் ரன் பண்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, 3வது ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க. இந்த 3 பேருக்கு வந்து இந்த ப்ரிசம்டிவ் ஸ்கீம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிட்ட தொழில் பண்றவங்க, சுய தொழில் பண்றவங்க எல்லாம் பொருந்தது. இவங்கள யாருக்கு இந்த சின்ன லெவல்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லும் போது, அவங்க அந்த சின்ன லெவல்னு ஐடென்டிஃபை பண்றது, பிசினஸ் பண்றவங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது பொருந்துங்க. வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய். நம்ம இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வருஷம்ங்கிறது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். அந்த வருஷத்துக்குள்ள 2 கோடி ரூபாய் லாபம் கிடையாது, 2 கோடி வருமானம். அதாவது உள்ள வர்ற ரெவென்யூ, கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு வர்ற பணம் இருக்கு இல்லையா, அதான் வந்து டேர்ன் ஓவர், சேல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். சம்பளம் கொடுக்கறது, இல்லை இஎம்ஐ கட்டுறது, இல்லை கரண்ட் பில் கட்டுறது, வாடகை, இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கணக்கெடுக்கல. உள்ள கஸ்டமர் கிட்ட வந்து வர்ற பணத்தை ஃபுல்லாக கூட்டி பார்த்தா உங்களுக்கு 2 கோடிக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு 2 கோடிக்குள்ள இருந்தா நீங்க ப்ரிசம்டிவ் ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம் அப்படிங்க. 2வது நம்பர் யாரு, குட்ஸ் அண்ட் கேரேஜ் வெஹிக்கிள். அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்ற பட்சத்தில் உங்களுக்கு 10 வண்டிக்கு உள்ள இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க 11 வண்டி வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் பர்சன் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. டேர்ன் ஓவர் பத்தி அவங்க பாக்குறது இல்ல. வண்டி மெயின்டைன் பண்றவங்கல 10 வண்டிக்கு உள்ள இருந்ததுன்னா நீங்க இந்த ப்ரிசம்டிவ் ஸ்கீம் குள்ள போய்க்கலாம். இந்த 10 வண்டிங்கிறது கணக்கு எப்படி வருது, நீங்க சொந்தமா வச்சிருக்கணும்னு கணக்கு கிடையாது. நீங்க சொந்தமாவும் வச்சிருக்கலாம், இல்லாட்டி நீங்க வாடகைக்கு எடுத்தும் நீங்க ஓட்டலாம். எதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற காசு 10 வண்டிக்கு உண்டான காசா இருந்ததுன்னு சொன்னா, 10 வண்டியோ இல்ல 10 வண்டிக்குள்ளேயோ உண்டான காசா இருந்ததுன்னு சொன்னா நீங்க ப்ரிசம்டிவ் ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னா. 3வது ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் உங்க வருஷ வருமானம் 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்ததுன்னு சொன்னா நீங்க ப்ரிசம்டிவ் ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இவங்க கொடுத்துக்கக்கூடிய லிமிட். இதுக்குள்ள இருக்கவங்க ஆப்ட் பண்ணலாம். சரி, இது ஆப்ட் பண்ணாலும் என்ன லாபம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லாபம், நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நான் செலவு கணக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ்ல நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த செலவெல்லாம் எழுதிக்கோங்கன்னு சொன்னா, சார் குட்டி குட்டி செலவெல்லாம் எழுதணுமா, நான் வேணா ஒரு மாசத்துக்குள்ள செலவெல்லாம் சேர்த்து வச்சு எழுதிக்கிட்டுமா, ஆட்டோலாம் போற அதெல்லாம் எழுதணுமா, இதெல்லாம் அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தலைவலி. இதெல்லாம் நான் வந்து வவுச்சர் போட்டு, இதெல்லாம் நான் செலவு கணக்கு எழுதி அக்கௌண்ட்ஸ் போடணுமேன்ற கவலை இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல் அவங்களுடைய பெரிய ரிலாக்ஸேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, செலவு கணக்கு நீங்க எழுத தேவையில்லை. அப்போ என்ன கணக்கு நான் எழுதணும், எந்த கணக்குமே எழுத தேவையில்லைன்னு கேட்டா இல்ல. ஏன்னா நான் எப்படி உங்களுக்கு வந்து லிமிட் கொடுக்குறேன், 2 கோடிக்குள்ள இருக்கணும்னு நான் லிமிட் கொடுக்குறேன். அப்ப நீங்க 2 கோடிக்குள்ள இருக்கீங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க 10 கோடி பிசினஸ் பண்ணிட்டு நான் 2 கோடிக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு கணக்கு தான் நீங்க பண்ண தேவையில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி கணக்கு கிடையாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ செலவு கணக்கு மட்டும் எழுத தேவையில்லை, ஆனா வருமான கணக்கு நீங்க எழுதணும். ஏன்னா நீங்க வருமான கணக்கு எழுதுனீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்க 2 கோடிக்கு உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ வருமான கணக்கு ஒரு கஸ்டமருக்கு நீங்க போடுற பில் என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இவர் 2 கோடிக்குள்ள இருக்காரு, அவர் 50 லட்சத்துக்குள்ள இருக்காருன்றது எனக்கு தெரியும். இன்னொன்று, அந்த 10 வண்டி கணக்கு இருக்கவங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த 10 வண்டியோடைய டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். என்ன 10 வண்டியோட டீடைல்ஸ், அதோட ஆர்சி புக், அதோட இன்சூரன்ஸ், அதோட டாக்குமெண்ட்ஸ், ஒரு கான்ட்ராக்ட்ல வாடகைக்கு எடுத்திருந்தாருன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்து அந்த 10 வண்டி தான் வச்சிருக்கிறேங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும்.
அப்போ அவர் என்ன பண்ணணும், பில் போடும்போது அவர் எந்த வண்டியில பில் போடுறாருன்றது எழுதணும். அது தெரிஞ்சாதான் எனக்கு 10 வண்டியான்னு தெரியும். நீங்க 20 வண்டி வச்சுட்டு நான் 10 வண்டியோட ஆர்சி புக்கை மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னா தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க அவங்களும் பில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். அந்த பில்லில் என்ன இருக்கணும், எந்த வண்டியோட இதுன்னு இருக்கணும், அந்த வண்டியோடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இது வந்து பேசிக்கா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக்கான, அதாவது இன்கம் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் உங்களுக்கு இது பொருந்துமாங்கிறதே நான் ப்ரூவ் பண்ண முடியும். செலவு கணக்கு எழுத தேவையில்லை. வேற என்ன வருமானம் எழுதணும்னு சொன்னா, நீங்க பில் ரைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்க கஸ்டமர் வந்து காசு கொடுப்பார் இல்லையா, அந்த காசு வர்றதையும் நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா அக்கௌண்ட் பண்ணணும். அது எதுக்கு அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுல அவங்க கொடுக்குற பெனிஃபிட். சரி, செலவு கணக்கே எழுதுறது இல்ல. செலவு கணக்கே எழுதாத போது உங்களுக்கு எப்படி நான் டாக்ஸ் பண்றது? உங்களுக்கு வர்ற காசு எல்லாத்தையும் நான் டாக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வர்ற காசுல நீங்க பண்ற செலவெல்லாம் போக கடைசியில் வர லாபத்துல தான் நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். மற்ற எல்லா தொழிலும் எல்லாம் பண்றாங்க. எவ்வளவு வருமானம் வருதுன்னு எழுதுவாங்க, எல்லா செலவும் எழுதுவாங்க. அது போக கடைசியில் லாபம் வருது. அந்த லாபத்துல எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் நம்ம வந்து நியூ ஸ்கீமோ ஓல்ட் ஸ்கீமோ போறது பொறுத்து ஸ்லாபை பேஸ் பண்ணி டாக்ஸ் வாங்கிட்டு இருப்போம். அப்போ இவங்களுக்கு வந்து செலவு கணக்கே மெயின்டைன் பண்ண வேணாம்னு சொல்றதுனால எப்படி நான் டாக்ஸ் கலெக்ட் பண்றது அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பர்சன்டேஜ் சொல்றாங்க. இத்தனை பர்சன்டேஜ் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மினிமம்னா எவ்வளவு சொல்றாங்க? பிசினஸ் பண்றவங்களுக்கு 8% இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் பண்றீங்க, 1 லட்ச ரூபாய் கஸ்டமர்கிட்ட பில் போடுறீங்க, கஸ்டமர் உங்கள்ட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்துறாரு. அந்த 1 லட்ச ரூபாயில உங்களோட லாபம் எவ்வளவுன்னு நான் கணக்கிட போறேன்னு சொன்னா, மினிமம் 8000 ரூபாய் உங்க லாபம் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த 8000 நீ டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி, 8000 ரூபாய் வருது. இதுல நான் காசு வாங்கிட்டேனா வாங்கலையான்றது எது கணக்கு போடணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுல இன்னொரு ஒரு சலுகை கொடுக்குறாங்க. நீங்க கஸ்டமர் கிட்ட 1 லட்ச ரூபாய் பில் பண்ணிட்டீங்க, அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு பேங்க்ல வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு 8% வேணா 6% போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் பில் பண்றீங்க, பேங்க்ல வந்துருச்சுன்னா எனக்கு 6000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட் நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு 6000 ரூபாய் ப்ராஃபிட்னு சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல ஒருவேளை கேஷ்ல நீங்க கஸ்டமர் கலெக்ட் பண்றீங்கன்னா நான் 8000 ரூபாய் உங்களோட லாபம் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மினிமம் 8000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணா போதும், டாக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து யாருக்கு? பிசினஸ் பண்றவங்களுக்கு. ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த செலவு கணக்கு மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வரப்போற வருமானத்துல 50% தான் உங்களோட லாபம் நான் எடுத்துக்கிறேன். மீதி 50% நீங்க வந்து சம்பளம் கொடுக்குறீங்க, ரெண்ட் கொடுக்குறீங்க, கரண்ட் பில் கட்டுறீங்க, எல்லா செலவும் மீதி 50% எடுத்துக்கிறீங்க, நான் கணக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நீங்க வர்ற வருமானத்தை ஃபாலோ பண்ணணும். சரி, நடுவில் குட்ஸ் அண்ட் கேரேஜ் வெஹிக்கிள் ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுல 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன வண்டி? நீங்க சின்ன வண்டி வச்சிருக்கீங்களா, பெரிய வண்டி வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து ஒரு வண்டிக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறோம். அதாவது அது மட்டும் எடுத்துக்கிறேன், மீதி எல்லாம் உங்களோட செலவுன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்க. இதான் பிரிசம்டிவ். பிரிசம்டிவ்னா அனுமானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இவ்வளவு லாபம்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பெரிய வண்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அந்த வண்டியில இருந்து உங்களுக்கு லாபம் 7500 ரூபாய் நான் கணக்கு எடுத்துக்கிறேன், அதான் லாபம்னு சொல்லி நீங்க அதுக்கு வருமான வரி கட்டிங்க போதும் அப்படிங்கிறாங்க. இதுல இப்போ நம்ம சொல்றோம், ஒருவேளை எனக்கு வந்து ஒரு வண்டி நான் வண்டி ஓட்டுறதுனால எனக்கு லாபம் வந்து, அதாவது எல்லா செலவுலாம் போக போற லாபம் வந்து எனக்கு 15 ரூபாய் வருது காமிக்கலாம். நீங்க 15 ரூபாய்க்கு சொல்லி நீங்க 15 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டிக்கோங்க. ஆனா மினிமம் இவ்வளவுதான் இருந்தாலும் கட்டாயமாக அவங்க சொல்ற பர்சன்டேஜ் சொல்ற மாச அமௌண்ட்டை காமிச்சே ஆகணும். இது காமிக்கிறதுனால எனக்கு என்ன தேவையில்லை, உங்களோட செலவு கணக்கே தேவையில்லை. வருமான கணக்கு, அந்த வருமானம் எப்படி வர்றதுன்றதுக்கான கணக்கு, இந்த 2 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்ற பட்சத்துல நான் அதுல இருந்தே உங்களுக்கு இவ்வளவுதான் லாபம்னு நானே ஒரு பேசிக்கா ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுல இருந்து இவ்வளவு டாக்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை ஃபாலோ பண்றதுனால வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு பாதிக்கு மேல விலை குறைஞ்சிருது. என்ன விலை குறைஞ்சிருது? வருமானத்தை மட்டும் கணக்கு பண்ணா போதும், செலவுகளை பத்தின கணக்கு நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக வச்சுக்கலாம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன கேட்க போறது இல்லை, நீ இது எவ்வளவு செலவு பண்ண அவ்வளவு செலவு பண்ணுங்கிறத பத்தி கேட்க போறது கிடையாது. அப்ப நான் வந்து 1 கோடி பிசினஸ் பண்றேன், எனக்கு 50 லட்ச ரூபாய் லாபம் வருது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, 6% காமிச்சா போதும். அப்ப 6 லட்ச ரூபாய் மட்டும் நான் லாபம் காமிச்சா போதும்னா போதும். ஆனா இப்ப இந்த பாக்கி இருக்க 50 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த சம்பாதிக்கிற பணத்துக்கு நம்ம ஏதாவது வாங்கும் போது அதுக்கு சோர்ஸ் கேட்கும் போது அதுக்கு டாக்ஸ் கட்டாதவர் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நீங்க கணக்கு வைக்கிறீங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. கணக்கு வைக்கணும்னு அவங்க கட்டாயப்படுத்துறது கிடையாது. அவங்க கேட்கிற கணக்கு இவ்வளவுதான். இருந்தாலுமே நீங்க அதுலதான் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜாஸ்தி வருமானம் வருதுன்னு தெரிகிற பட்சத்துல நீங்க அதை காமிச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். இதுதான் பிரிசம்டிவ் டாக்ஸேஷனுடைய பேசிக்ஸ். அப்போ இது வந்து யாருக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், எப்போ ஃபைல் பண்ணணும், நார்மலா எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்போ ஃபைல் பண்ணணும். சரி, எனக்கு வந்து ஒருவேளை லாஸ் வருது, நான் வந்து 8% நீங்க சொல்றீங்க, இப்போ பிசினஸ்ல 8% லாபம் வருது சொல்றீங்க, ஆனா எனக்கு 8% லாபம் வர்றது இல்லை, 6% லாபம் வருது இல்லை, எனக்கு 1% தான் பிசினஸ்லேயே லாபம். அப்போ எனக்கு இந்த பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் செட் ஆகாதுன்னா டாக்ஸ் செட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு இவர் சொல்றது கரெக்ட், இந்த தொழில இவ்வளவுதான் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்ஸ் ஆடிட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்கும் போது மாத்திரம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் வழியா நீங்க அந்த ஸ்கீமுக்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பொருளை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 100 ரூபாய்க்கு வாங்கி இன்கம் டாக்ஸ் சொல்றபடி பார்த்தா நான் 6% லாபம் வச்சு தான் விற்கணும்.
ஆனால் நான் அப்படி வைக்கிறது இல்லைங்க, எனக்கு தொழில் நான் வளரணுன்றதுக்காக நான் 2% லாபம் வச்சு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ்க்கு நான் தொழில் பண்ணலேங்கிறதுக்காக நான் எல்லா செலவு கணக்கு மெயின்டைன் பண்ணணுமா? நான் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்குள்ள வரக்கூடாதா? எனக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் லாபம் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் 8% 6% கம்மி யாருமே தொழில் பண்ணுறது இல்லைங்கிறனால இந்த ப்ரிசம்டிவ்ல இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கும் கம்மின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுடைய பேசிக்ஸ். இதில் ஒரு சிலர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா விளக்குறாங்க. யாரெல்லாம் விளக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இருக்கிற இந்த கமிஷன் வாங்குற புரோக்கரேஜ் வாங்குற தொழிலை இதுக்குள்ள கொண்டு வரதில்லை. அது போக பாக்கி இருக்கிற தொழில்கள் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. அட்வான்ஸ் டாக்ஸில் உள்ள ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் மாறி இருக்கு. நீங்கள் கடைசி செட்டில்மெண்ட்டில் மொத்த டாக்ஸையும் கால்குலேட் பண்ணி கட்டிட்டீங்கன்னா போதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிசம்டிவ்ல உள்ள பெனிஃபிட்ஸ். நார்மல் டாக்ஸ் ஆடிட்டே வந்து உங்களுக்கு 2 கோடி கிடையாது. ஆனால் இப்போ வந்து 2 கோடி வரைக்கும் தொழில் பண்ணுறவங்க கூட ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் மூலமாக டாக்ஸ் ஆடிட் இல்லாமல் ஆடிட் போய் கையெழுத்து வாங்காமல் நீங்கள் 6% 8% இல்லை அந்த 50% இல்லாட்டி அந்த மாதம் கொடுக்கக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் கேரேஜோடைய மாத வருமானத்தை காமிச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனி ஃபார்ம்ஸே இருக்குது. அந்த தனி ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக்ஷன் 44AD 44AE 44ADA இந்த 3 செக்ஷன் அடிப்படையில் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால இது யாருக்கெல்லாம் தொந்தரவா இருக்கு, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, செலவு கணக்கெல்லாம் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு பிசினஸ் இதனால வளர்ச்சி அடையாம இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஸ்கீம் ஆப்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் ஆப்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கணக்கு வைக்கிற ஸ்கீமுக்கு போய்க்கலாம். ஏன்னா முதல்ல நான் கணக்கை மெயின்டைன் பண்ணல, இப்போ நான் கணக்கு மெயின்டைன் பண்ண ரெடியா இருக்கு, அதனால நான் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிக்கலாம். ஆனா வைஸ் வெர்சா நான் கணக்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் ஏடிஏ போறேன்னு சொல்லும் போது அது ஒரு தடவைக்கு பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அது கேஸ் டு கேஸ் மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பத்தி நம்ம இந்த வீடியோ உபயோகம் வந்து நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மேலும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம்.